கோல்டன் சாண்ட் பக்தி நேயர் பெருமக்களுக்கு அடியனுடைய குரு பயிற்சியினுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் கூறி அடுத்து நாம் காண இருப்பது மகர ராசி. அப்பாடி விடிந்ததா? பொழுது விடிஞ்சாச்சா? 1 வருஷமா 2 வருஷமா கஷ்டமோ கஷ்டம், திருந்தாத வாழ்க்கை திருப்பி வருமா என்று சொல்லக்கூடிய வேட்கை. அதுக்குத்தான் உபயோகமில்லாத சொற்கள், வாசமில்லாத பூக்கள், உபயோகமில்லாத சொற்கள், வாசமில்லாத பூக்கள், அளவோடு பழகு, அதுவே உனக்கு அழகு. வேகத்தையும் கோபத்தையும் வெளிப்படுத்தாத மௌன குருங்கிறது நீங்க தாங்க. பார்த்தீங்களா? அப்படி இருந்ததுனால தான் நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க, இவ்வளவு காலத்துக்கும் சிறப்பாக அமைச்சிருக்கிறீங்க. விடல, என்னன்னு வந்து பார்ப்போமே, என்னன்னு பார்த்துருவோமே. திங்கிங், ஒரே சிந்தனை. அது பாருங்க, அந்த கடகமும் மகரமும் பாருங்க திங்கிங்ல தான் இருக்குது பாருங்க. கடகமும் சொல்றதை கேட்க மாட்டான், மகரமும் சொல்றதை கேட்க மாட்டாங்க. அதில் இருக்கிற நட்சத்திர அதிபதிகளை பொறுத்து தான் நம் மனிதனுடைய சிந்தனை மாறுது. அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதியை பொறுத்து தான் மனிதனுடைய குணநிலையும் மாறுது. அதோடு இல்லை, உங்களுடைய பழக்க வழக்கத்தோடு மாறுது. அதையும் நீங்கள் நினைவு வச்சுக்கோங்க. அப்போ கடந்த கால சனீஸ்வருடைய அருளுக்கு பட்டு 7.5 வருஷம் என்ன கஷ்டம், நஷ்டம், துன்பம், துயரம், எல்லையில்லாத உற்றார் உறவினர், அவன் போயிட்டானா, சந்தோஷமா போச்சு. எல்லா விதமான வறுமைக்கு கீழே அகப்பட்டு தவித்த தங்களுக்கு இந்த 2024 ஆண்டின் குறிப்பெயர்ச்சி சற்று ஆறுதலாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. விலகியவர் ஓடி வருவார், ஒதுங்கியவர் தேடி வருவார். அது மட்டும் இல்லைங்க, எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு என்னென்ன தேவையில்லாமல் உதாசீனப்படுத்தினவங்க எல்லாரும் உங்களோட சேர்ந்து வருவாங்க. தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இப்பொழுதுக்கு உங்களுக்கு ஒரு ஆறுதல். இல்லாத ஆளைக்கு இழுப்பு பூசக்கலை. யாரு? மகர ராசிக்காரர்களுக்கு. இல்லாத ஆலைக்கு இழுப்பு சர்க்கரை. ஏன் இன்னும் 7.5 முடியல, விட்டுகரை தொட்டகரை இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 3க்கும் 12க்கும் உரியவராக இருந்தாலும் 11ஆம் இடம் 9ஆம் பார்வை உங்களுடைய ஜென்மத்தை 9ஆம் பார்வை ராசியை மகரத்தை 9ஆம் பார்வை பார்க்குறாரு. 9ஆம் இடத்தை 5ஆம் பார்வை பார்க்குறாரு. 11ஆம் இடத்தை 7ஆம் பார்வை பார்க்குறாரு. அப்போ 1, 9, 11ங்க. அப்போ 1, 9, 11. 1ங்கிறது ஸ்தான பலம், கஷ்டத்தை நீக்கக்கூடியது. கஷ்டத்தை நீக்கிட்டாருங்க, போங்க, அவ்வளோதான். மகர ராசிக்காரவங்கள இனிமேல் பிரச்சனை இல்லை, மகராசனாக இருப்பீங்க. அந்த மௌன குருங்கிறதுல நீ எடுத்துருங்க, அது சீல் எடுத்துருங்க, நீ வெளியே வந்துருங்க. அதான் 1ஆம் இடம் 9ஆம் பார்வை நல்ல பாக்கியத்தை கொடுக்க போகிறார். யாரு? உங்களுக்கு அதிபதி, உங்களுக்கு முழுக்க அருளுக்கு உட்பட்டவர், உங்களுடைய அருளுக்கு உட்பட்டவர். அப்போ அதுக்கடுத்தது பாருங்க, 9ஆம் இடத்த 5ஆம் பார்வை குழந்தை படிப்பு. 4 வார்த்தை மனப்பாடம் பண்ண சொன்னால் 4 நாள் இல்லை 40 நாள் மனப்பாடம் அடிக்கிறான். அப்படி சொன்ன மாணவர்களுக்கு இந்த குறிப்பயிற்சியில் 4 நிமிஷத்தில் மனப்பாடம் பண்ணி போயிடுவாங்க. சக்தியை கொடுக்கக்கூடிய குரு இந்த குரு. மகராசி ஏற்கனவே தத்தகா பித்தகான்னு தான் தாவி கொண்டு வரணும். எந்திரிப்பா தம்பி, எந்திரி, ஸ்கூல் பஸ் வந்துருச்சு, எந்திரி, ஆட்டோ வந்துருச்சு, எந்திரி, வேன் வந்துருச்சு. ஏன்? மகரம். ஏன்? சுலபம். ஏன்? சோகம். கொஞ்சம் சற்று தாமதிக்கக்கூடிய சனீஸ்வரனுடைய ஆதிக்கத்துக்குட்பட்டதுனால்தான் இதெல்லாம் சொல்லக்கூடிய பாயிண்ட். மேஷத்துக்கு சொல்ல முடியுமா? மீனா கோலம்பட்டியா, கண்ணு தெரியல? யாரு? மேசராசி.
மகர கும்பத்தில் கேட்டால் இருமா வர்றேன். there is called difference ஆன கேரக்டர். அந்த பாவகத்தன்மையை மாற்றக்கூடிய கேரக்டர். ஆக மகர ராசி நேயர்களுக்கு இந்த 1/5/2024 கண்டிப்பாக கற்றுக் கொடுப்பதை, நெறியை, நீதியை, நேர்மையை, செல்வத்தை, எவ்வாறு ஒருத்தட்ட பழகணும், எவ்வாறு ஒருத்தட்ட வாழ்க்கையில் ஜெயிக்கணும் என்பதெல்லாம் கற்றுக் கொடுத்தவர் மகர ராசி நேயர்களுக்கு. இனிமேல் வரக்கூடிய 1/5/2024 மிகப்பெரிய பட்டம், பதவி, புகழ் கிடைக்கக்கூடிய நேரம் தாங்க உங்களுக்கு. அது மட்டும் இல்லை, குரு பகவானுடைய சொந்த வீடு தனுசு, அதற்கு 2ஆம் வீடு மகரம். அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதாவது குரு ஆட்சி பெற்றிருக்காரு, குரு பயிற்சி ஆகிறாருன்னா அவருடைய வீடு, அவருடைய வீட்டுக்கு 2வது வீடு. அப்போ தனுசுக்கு 2வது வீடை வர்றாரு. 8, 7, 9 அதெல்லாம் இங்கே கணக்கு இல்லை. அவருடைய சொந்த வீடு தனுசு, மீனம். அப்போ தனுசு வீட்டுக்கு 2வது வீடு யாரு? மகரம். மீனத்துக்கு 2வது வீடு யாரு? மேஷம். அப்படி இருக்கும் பொழுது 2ஆம் வீடு அனைத்து பாவங்களையும் அனைத்தையும் கொடுக்கக்கூடிய இடம் தான் 2. 12 பாவத்தில் நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். 12 பாவகத்தில் 2ஆம் பாவம் மட்டும் கெட்டு போகக்கூடாது. எத்தனை 7 போட்டு 8 போட்டு 9 போட்டு 10 போட்டோம். ஆனால் 2ஆம் இடம் பாவகம் கெட்டு போகக்கூடாது. என்ன அர்த்தம்? பாவக்கிரகங்கள் இருக்கக்கூடாது, பார்வை பலம் இருக்கணும், சார பலம் இருக்கணும், சாண பலம் இருக்கணும், பணபலம் இருக்கணும். இப்படிலாம் இருந்தால் அந்த இறுக்கங்கள் கலைந்து ரிலாக்ஸாக நம்ம இருக்கலாம். அப்போ தனுசு வீட்டுக்கு 2வது வீடுங்க குரு. அவர் 9ஆம் பார்வை பார்க்கும்போது அனைத்து பாக்கியத்தையும் கொடுப்பார். இனிமேல் இழந்த பொருள் எல்லாம் வரக்கூடியது, மதிப்பு, மரியாதை எல்லாமே தேடி வரும் காலமாக. வண்டி, வாகனம், உயர் பதவி, விவசாயம், கழிவுப் பொருட்கள், கருப்பு பொருட்கள், பூமிக்கு அடியிலிருந்து இருக்கும் கிடைக்கும் பொருள்கள், நின்று போன கட்டட சிவில் பணிகள் பாருங்க, எந்தெந்தது தேக்கம் அடைஞ்சிருக்குதோ. என்ன 7.5 இன்னும் முடியல. சனீஸ்வருடைய அனுகிரகம் இன்னும் இருந்துட்டு இருக்குது. ஆனால் எவ்வளவு இருந்தாலும் அது சொந்த வீடு, நமது பந்த வீடு, உங்களுடைய சொந்த வீடுங்க. அப்போ சொந்த வீட்டை ஒன்று விட்டு பார்ப்பாரா? தான் பிள்ளைக்கு விட்டு கொடுப்பீங்களா? அதே போல் கண்டிப்பாக லேபர்கள், எண்ணெய் வகை, இறைச்சி கடைகள், ஏகப்பட்டது. லாட் ஆஃப் ப்ரொஃபஷனல் ஆஃப் தி மகர ராசி, லாட் ஆஃப் ப்ரொஃபஷனல் நிறைய இருக்குது, தேடி வரும் உங்களை. இப்போ இந்த குருப்பயிற்சி உங்களுக்கு ஒரு உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். வக்ரகாலமும் உங்களுக்கு சிறப்பு தான். வக்ரகாலமும் உங்களுக்கு சிறப்பு தான். ஏன்னா உங்கள் ராசிநாதன் வக்ரம், அதாவது குரு பயிற்சிக்கு உரிய அதிபதி குரு, அவர் சனி இருக்கிறாரு. இவர் நல்லதும் கொடுப்பார், கெட்டதும் கொடுப்பார். ஆக மொத்தத்தில் வக்ரம் அடையும் போது கண்டிப்பாக நல்லது தான் கொடுப்பார். அந்த பாவகத்தன்மைக்கு ஏற்ப அதில் கொடுக்காமல் இருக்க மாட்டார், மாற்று கருத்து இல்லை. எனவே கண்டிப்பாக இந்த வக்கர காலத்தில் நீங்கள் உங்களுடைய ஜனன ஜாதத்தை எடுத்துக்கொண்டு, தசாபுத்தியை எடுத்துக்கொண்டு கணித்து கொண்டால் நிச்சயமாக அது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. ஆக கண்டிப்பாக 12 மாதத்திற்குரிய இந்த குரு பயிற்சி 1/5/2024 உங்களுக்கு எப்படி இருக்கும்? நிச்சயமாக குருவும் சனியும் ஓரளவுக்கு நீதிக்கு உரியவர்கள், ஓரளவுக்கு 2 பேரும் சமக்கிறவங்க. அப்போ அப்படி இருக்கும்போது உங்கள் தசாபத்தியை பார்த்துக்கிட்டு அந்த தசாபத்தி உங்கள் ஜனனஜாதத்தை எடுத்துக்கிட்டால் ஜூன் மாதம் தடையெல்லாம் நீங்கி இனிமேல் வசந்த காலம். போதுமா? மே, ஜூன் எல்லாமே வசந்த காலம், கார்காலம். வசந்த காலமும் தங்கள் வாழ்வில் சிறப்பு செய்யும் காலம். கார்காலமும் வசந்த காலமும் இனிமேல் சிறப்பு செய்யும் காலம். அடுத்து ஆகஸ்ட், இந்திய சுதந்திரம் மட்டுமல்லங்க, இந்திய சுதந்திரம் மட்டுமல்ல, 1/8/2024 மட்டுமல்ல, மகர ராசிக்கு இனிமேல் ஒரு முழு சுதந்திரம் தான். தங்கள் ஜனனஜாதத்தை ஒரு முறை ஆய்வு கொண்டுக்குங்க. மகர ராசிக்கு மகராசனாக இருக்கக்கூடிய காலம் மிக நெருங்கி வந்து விட்டது. செப்டம்பர் மாதம் தங்கள் ராசிக்கு புதன் சுக்கிரன் சேர்க்கை, புதன் சுக்கிரன் சூரியன் சேர்க்கை, அதுவும் பரவாயில்லை. செப்டம்பர், அதுக்கடுத்து தான் அக்டோபரில் குரு வக்ர ஆரம்பம். கொஞ்சம் 4 மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்த நவம்பரில் கொஞ்சம் அதிகமான கவனம். ஏன்னா
அந்த மாத கிரகங்கள் ஒன்று சேரும்போது சனியும் செவ்வாயும் பார்வை வரும்போது பிரார்த்தனை முக்கியம். சனியும் சந்திரனை விட சனியும் செவ்வாயும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சனி சந்திரனை விட கம்மி தான், எச்சரிக்கையாக இருக்கணும். சனி சந்திரன் மாதிரி மோசம் கிடையாது. சனி செவ்வாயில் கொஞ்சம் அந்த பார்வையில் சேர்க்கையில் ஒவ்வொரு பாவகத்தில் சேரும்போது அப்போ நவம்பரில் அந்த மாதிரி பீரியடு வருது. அந்த நேரத்தில் வக்ரம் இருக்கிறதுனால கவனமாக இருக்க வேண்டும். டிசம்பர் செவ்வாய் சுக்கிரன், திருமணம், காதல், வயப்படுறது, பணவரவு, வானிலை, போக்குவரத்து எல்லாமே சூப்பர். அதுக்கடுத்து ஜனவரி, டிசம்பர் ஜனவரி ஆங்கில புத்தாண்டு எல்லாமே இன்புட் இருக்கும், மிக சிறப்பாகவும் இருக்கும் மகராசி நேயருக்கு. அப்படியே 1/1/2025 26 வரையும் நிச்சயமாக 7.5 வருஷத்தினுடைய எண்டுக்கு வந்துட்டீங்க. 7.5 வருஷத்துடைய எண்டுக்கு வந்துட்டீங்க, மிக சுபிச்சமாக இருப்பீங்க. அப்புறம் வக்ர நிவர்த்தி பிப்ரவரி ஆல்ரெடி ஓகே வந்துடுவீங்க. மார்ச் தான் கொஞ்சம் ராசி, கொஞ்சம் அரசியல் சம்மந்தப்பட்டது, இதிலலாம் கொஞ்சம் அதுக்கு முன்னாடி போய்க்கங்க. 1/5/2024 போய்க்கலாம் அரசியலுக்கெல்லாம். அந்த 25க்கு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி வந்துக்கங்க. 26க்கு அரசியலுக்கு வரும்போது உச்சகட்டத்தில் இருங்க. மகர ராசி நேயர்களுக்கு உச்சகட்டத்தில் இருங்க, சூப்பராக வந்துடுவீங்க அரசியலில். அதுக்கடுத்தது பரிகாரம், கருங்குவளை, சங்குப்பூ, மனோன்மணியம், இந்த மாதிரி பூக்களை கொண்டு சனீஸ்வர பகவானுக்கு அர்ச்சனை செய்து எல் தீபம் 8 எல் தீபம் ஏற்றி, இந்த வடை போடுற சட்டின்னு சொல்ல பார்த்தீங்களா, அந்த கடாயின்னு சொல்ல பார்த்தீங்க, அந்த கடாய் ஒரு அரை கிலோ எள்ளு வாங்கி அதில் நல்லெண்ணெய் தீபம் அகல் விளக்கு வச்சு எல் தீபம் ஏற்றி குருக்களுக்கு தானத்தை கொடுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு தானங்கள் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய உங்களுடைய 7.5 சனீஸ்வரர் உங்களை விட்டு டாட்டா காமிச்சிட்டு போயிட்டு வரேன்றார். குறிப்பாக குச்சனூர் தேனி, குச்சனூர் போங்க, திருக்கொல்லிக்காடு போங்க, மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சோழவந்தான் படித்துறை சனீஸ்வரர் வழிபடுங்க, மிக சிறப்பாக இருக்கும். திருநள்ளாருக்கு முதல் சுற்றுக்காரங்க மட்டும் போங்க, 2வது 3வது சுற்று வயசுக்கு தகுந்தவா இருக்கிறது தயவுசெய்து வேண்டாம். 7.5 முதல் சுற்றுக்கு திருநள்ளாருக்கு மட்டும் போங்க. மீதி எத்தனை வயசுக்கு 32 வயசுக்கு மேலே வரவங்க போகிற திருக்கொல்லிக்காடு, படித்துறை, இதை விட மிக அதாவது காசிக்கு வீசா அதிகம்னு சொல்கிறது மாதிரி, எதுக்கு வீசம் அதிகம்? மகரத்திற்கு அவ்வளோ அற்புதமான திருவானைக்காவில் கோவிலில் குடும்ப சகிதராக இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களை போய் தரிசனம் செய்தால், அதுவும் சுவாதி நட்சத்திரத்துக்கு போங்க. திருச்சியில் இருக்கக்கூடிய திருவானைக்காவில் கோயில் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் கோயிலுக்கு சுவாதிக்கு போங்க, மிக சிறப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. மகர ராசிக்கு 60% மிக சிறப்பான ஒளிமயமான எதிர்காலம் இருப்பது என்று கூறி ஆசியோட மகர ராசிக்கு 60%. கோல்டன் சான்ஸ் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட வாசஸ்பதி சுந்தரமூர்த்தியோட அன்பான வணக்கங்கள். மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். உங்களுக்கு ஆல்மோஸ்ட்டு சனி 7.5 சனியாக இருந்தாலும் அவர் பாத சனியாக இருக்கார். பிரச்சனை முடிஞ்சு போச்சு. கடந்த கால கசப்புகள்லாம் தீரக்கூடிய காலமாக இருக்குது. 4ல் போய் குரு இருந்து கொஞ்சம் கஷ்டமத்தை தான் கொடுத்துருந்தார். இப்போ அவரும் சூப்பரான நிலைமைக்கு வர்றாரு. இப்போ 12 ராசிகள்லேயே டாப்பான இருக்கிற ராசிகளில் ஒரு சில ராசிகளில் மகர ராசி ஒன்று. வேலை இருந்திருக்காது, ப்ரொமோஷன் இருந்திருக்காது, வேலை இழப்பு செஞ்சுருப்பாங்க, ஒரு பெரிய அவமானத்தை சந்திச்சிருப்பீங்க. இதெல்லாம் தொடர்ந்து நடந்திருக்கும். இருந்தாலும் இந்த ராகு பயிற்சி, சனி பயிற்சியை தாண்டி குரு பயிற்சி உங்களை டாப் கிளாஸாக கொண்டு போக போகுது. சனி இருக்க இடம் சரியில்லை, ஆனால் 2ஆம் அதிபதி 2ல் ஆட்சி இருந்தாலும் ஒரு விதமான பொருள் தட்டுப்பாடு, பணத்தட்டுப்பாட்டில் இருந்திருப்பீங்க. உங்களுக்கு ஒரு விரக்தி மனப்பான்மைக்கு அது கொண்டு போயிருக்கும். ஒரு கண்களில் பாதிப்பு ஏற்படுத்தியிருந்திருக்கும், பற்களில் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கும். அதையெல்லாம் மீறி பாத சனியாக வந்துவிட்ட நிலையில் குருவும் சாதகமான நிலைக்கு வருகிறது. அதனால் ஒரு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட போகுது, சொந்த தொழில் ஏற்பட போகுது, பணத்தட்டுப்பாடு நீங்க போகுது, அம்மா அப்பாட்ட ஒரு மன
குறை இருந்து மன வருத்தம் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்க போகுது. ஒரு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்பட போகுது. சுப காரியம் ஏற்பட போகுது. ஒரு பெரிய பொறுப்பு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதற்கான ஒரு பயணத்தில் ஈடுபட போகிறீங்க. இது எல்லாத்துலேயும் தனித்துவம் உங்களுக்கு ஏற்பட போகுது. இதெல்லாம் இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க போகிறது. கடந்த கால கசப்புகளை மறந்துடுங்க. நீங்கள் யாருங்கிறத உணர்ந்திருப்பீங்க. உங்களுக்கு நண்பர் செஞ்சது தீமை செஞ்சது யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதெல்லாம் விட்டுட்டு இப்போ உங்களுக்கு ஒரு பொற்காலம் ஆரம்பமாகிறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ 3ஆம் இடத்துல போய் புதனும் ராகுவும் சேர்றதுனால ஒரு வித்தியாசமாக சிந்திப்பீங்க. என்றைக்குமே புதன் ராகு கூட சேரும்பொழுது ஒரு பிரம்மாண்டப்படுத்தி சிந்திக்க வைக்கும். ஒரு செயலை பிரம்மாண்டப்படுத்த வைக்கும். புதன் வந்து புத்தியை குறிக்கக்கூடிய கிரகம். ராகு கற்பனையை குறிக்கக்கூடியது, செயலை குறிக்கக்கூடியது. ஆக உங்கள் செயல், சிந்தனை, திறன் எல்லாமே ஒரு பிரம்மாண்டத்தில் அமையுது. அந்த பிரம்மாண்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் குருவானவர் ராசியை பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு தடைப்பட்டிருந்த காரியங்கள்லாம் கொஞ்சம் நீங்கி நல்லது நடக்க போகுது. மடை திரண்டு பாயும் வெள்ளமாக உங்கள் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி ஏற்பட போகுது. இருந்தாலும் பிள்ளைகள் வழியில் கவனமாக இருங்க. நெருப்பு மின்சாதனத்தை கையாளும் போது கொஞ்சம் கவனப்படுங்க. த்ரோட் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணம் பல வழியில் வந்தாலும் திடீர்னு ஏதோ ஒரு இடத்துல பணம் முடங்கி போகிறதுக்கும், ஒருத்தர் கைமாத்தா கூட பணம் தரேன்னு சொல்லிவிட்டு ஏமாற்றிட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இந்த காலகட்டம் கடந்த கால காயங்களுக்கு மருந்து போடுற காலமாக இருக்குது. ஏன்னா கடந்த காலம் நீங்கள் சொன்னதெல்லாம் விட்டால் கண்ணீர் கதை எழுதுகிற அளவுக்கு இருக்கும். மகர ராசி நேயர்களுக்கு நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன். அந்த பிரச்சனைலாம் மாறப்போகுது. முடிஞ்சால் இந்த குரு பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு செவ்வாய்க்கிழமை பிள்ளையாருக்கு ஒரு அபிஷேகம் செஞ்சு அருகம்புல் மாலை சாத்துங்க. உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்க குரு உங்களோட 9ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு, 11ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. ஆக உங்கள் பாக்கியஸ்தானம் விளங்க போகிறது. லாபஸ்தானம் லாபம் ஏற்பட போகிறது. லாபத்திற்கான வழிமுறைகளை கண்டறிய போகிறீர்கள். உங்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலமாக இருக்கிறது. சனியின் கொடுமை முடிந்து விட்டதுன்னே சொல்லலாம். சனியோட கொடுமையிலிருந்து நீங்கள் தப்பிச்சிட்டீங்க. அதனால் ஏற்றமிகு காலத்திற்கு நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். புது ஆனந்தமான உலகம் உங்களை வரவேற்கிறது. விநாயகர் வழிபாட்டை மட்டும் மறந்து விடாதீர்கள். உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.